ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 17, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வெங்கடேசன் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன ஹோட்டலுக்கு போறாரு. போயிட்டு அங்க சாப்பாடு சாப்பிடறதுக்கு உட்கார்றாரு. அப்போ பாயாசம் குடிச்சிட்டு, இந்த பாயாசம் யார் பண்ணதுன்னு கேட்கும்போது, இங்க வேலை செய்றவங்க தான் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர போகும்போது, இருங்க நானும் வரேன் அப்படின்னு அவரும் கூட போறாரு. அப்போ அவங்க அங்க இல்ல, காய் நறுக்கிட்டு இங்கதான் இருந்தாங்க, இப்பதான் எங்கேயாச்சும் வெளில போயிருப்பாங்க அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க தான் சொல்றாங்க. உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தேடுறாரு, அங்க இங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வெளில போயிருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லவும், இவர் வெளில பாக்குறாரு. அப்போ இவங்க தலைய அந்த முந்தானிய வச்சு மூடிட்டு வெளியில போறாங்க. அத பார்த்து பின்னாடியே இவரு சந்தேகப்பட்டு பின்தொடர்ந்து போறாரு. ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. போனதும் அவங்க கதவை சாத்தத்துக்கலான்னு போறாங்க. அப்போ இவர் வந்துடுறாரு. வந்து, ஏன் லட்சுமி, எதுக்காக இத்தனை நாளா என்ன பார்க்காம இருந்த அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்கள புரிஞ்சுக்காம நீங்க என் மேல வச்ச அன்ப நான் அப்போ உதாசீனப்படுத்திட்டேன். அதனாலதான் நான் இப்ப இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க. நீ இங்க இருக்கன்னு எனக்கு ஏன் சொல்லல அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கெல்லாம் அவங்க அழுந்துட்டு நிக்கிறாங்க. ஏன் என்ன பார்க்க வரல, எதுக்காக என்ன தேடி வரல அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு அப்போ அண்ணாமலை அங்க வராங்க. நான் தான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அண்ணாமலை அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான் நான் அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் எனக்கு அண்ணாமலை எல்லா விதமாவும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் அனாதை மாதிரி சுத்திட்டு கிடந்தேன், எனக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து இந்த இடத்துல நான் இப்ப இருக்கேன்னா அது காரணம் அண்ணாமலை தான். நான் இப்படியே இருந்துட்டு போறேன், என்னை விட்டுருங்க, உங்க குடும்பத்துக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அவ சொன்னதை கேட்டு வெளில போய் ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. அப்ப அண்ணாமலை வராங்க. வந்து, ஏன் அண்ணாமலை, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, அவங்க யாரு, எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஒரு காலத்துல நீங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்கீங்க, நீங்க அவங்க லவ் பண்ணதை புரிஞ்சுக்காம அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் அவங்கக்குள்ள இருந்தது. இப்ப எதுக்கு இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அக்காவை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு போக சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, அவங்க ஏன் பொறுப்பு, அவங்கள நான் எப்படி பாத்துக்கணுமோ நான் அப்படி பாத்துக்கிறேன், அவங்கள பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, அதனால நீங்க வருத்தப்படாதீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அக்காவை பாருங்க அப்படின்னு குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி அவங்க அவரை போ சொல்றாங்க. அவரும் வந்துடுறாரு வீட்டுக்கு. வீட்டுல இவர் இதையே யோசிச்சுக்கிட்டு அவங்க லீலாவதி வந்து மாத்திரை தராங்க அவருக்கு. ஆனா அதை அவர் வாங்கிக்காம அவரு கோவத்துல இருக்காரு. ஏன் நீங்க மாத்திரையே போடாம உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எனக்கு வேணாம் அப்படின்னு எரிஞ்சு விடுறாரு. இந்தாங்கன்னு கிட்ட கொண்டு போகும்போது அதை தட்டி விட்டுறாரு. உடனே அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அழுதுட்டு இருக்காங்க. இவர் வெளில இது மாதிரி பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது அண்ணாமலைக்கு. ஏன் மாமா, எதுக்கு நீங்க எதையோ யோசிச்சுட்டு உங்க மேல உள்ள தப்ப நீங்க மறைக்கிறதுக்காக அக்கா மேல நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, லட்சுமிய பார்த்த அந்த ஞாபகத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, லட்சுமிய பத்தி யோசிக்க நீங்க அக்காவை பத்தி எதுக்கு யோசிக்க மாட்டீங்க, அக்காவை பத்தியும் யோசிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. கண்டதையும் யோசிக்காதீங்க, அக்கா இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. அவரும், நான் ஏதோ ஆபீஸ்ல உள்ள ஒரு டென்ஷன்ல வந்துட்டு பேசிட்டேன், இப்ப மாத்திரை கூட சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும் கண்ணை தொடச்சிட்டு வந்து மாத்திரை தராங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன், நீங்க ஆபீஸ்ல என்ன டென்ஷன்ல இருக்கீங்கன்னு தெரியாம நானும் அது மாதிரி நடந்திருக்க கூடாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அருவியும் வெண்ணிலாவும் டென்னிஸ் விளையாண்டு இருக்காங்க. அப்போ அருவி கேக்குறா, நீங்க வரீங்களாண்ணா எங்க கூட விளையாடுறதுன்னு கேட்கும் போது, நான் வரல, நீங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெண்ணிலா அடிச்ச அந்த டென்னிஸ் பால் வந்து வருண் கண்ல பட்டுருது. அப்போ துடிச்சு போய் வெண்ணிலா என்னாச்சுன்னு கேட்க ஓடியாராங்க. உனக்கு அறிவில்லையா, உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா, இப்படி விளையாடுற, இவ போய் எதுக்கு கூட நீ இதை விளையாண்டுட்டு இருக்க, போ அப்படின்னு சொல்லி அருவியும் அனுப்பி விட்டுறாரு. உடனே இவரு இப்படி பேசிட்டாருன்னு தெரிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க இவங்களும் வெண்ணிலாவும். எதுக்கு நீங்க நான் விளையாடுற நின்றுட்டு இருக்கும் போது நீங்க அருவியை அமுச்சு விடுறீங்க, எதுக்கு என் மேல உள்ள கோவத்தை அருவி மேல காமிச்சிங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வருண் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்னையா விளையாட விடாம அமுச்சு விட்டீங்க, இருங்க உங்களை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி கையில டியூப் வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க செடிக்கெல்லாம். அப்போ இவர் மேல
லைட்டா தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ இவரு "ஏன் மேல இதுக்கு தண்ணி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரு. அப்போ 2 பேரும் தவறி 2 பேரும் கீழ விழுந்துடுறாங்க. அப்போ 2 பேரும் உருண்டு பெரண்டுக்கிறாங்க. இவங்க உருண்டு பெரண்டு ஒருத்தங்க மேல ஒருத்தவங்க பெரண்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த சாரா அம்மா திடீர்னு அந்த நேரத்துக்கு வராங்க. அத பாக்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்களே!